பிரபல பாலிவுட் நடிகையும் இமாச்சல் பிரதேச மாண்டி தொகுதியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி எம்பியான கங்கனா ரணாவத் அவர்கள் டெல்லியில் நடக்கிற எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஜூன் 6ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் சண்டிகர் ஏர்போர்ட்டில் சென்று கொண்டிருக்கும் போது பாதுகாப்பு பணியில் இருந்த சிஐஎஸ்எஃப் அதிகாரி ஒருவர் கங்கனா ரணாவத் அவர்கள் கன்னத்தில் அரைஞ்சாங்க. இந்த விஷயம் தாங்க இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கங்கனா அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் அந்த பெண் அதிகாரியை நோக்கி ஏன் என்னோட கன்னத்தில் அறிஞ்சிங்க என்று கேட்டதற்கு அந்த பெண் அதிகாரி பஞ்சாபில் நடக்கிற விவசாயிகள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசியதற்காகவும் அந்த போராட்டத்தில் என்னோட அம்மாவும் கலந்துக்கிட்டதாகவும் பேசிய வார்த்தைகள் எனக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் அதற்காகத்தான் அறிந்தேன் என்றும் கூறியதாக கங்கனா அவர்கள் இந்த வீடியோவில் தெரிவிச்சிருந்தாங்க. இது சம்பந்தமாக உள்துறை அமைச்சகத்துக்கு புகார் அளித்திருப்பதாகவும் கங்கனா அவர்கள் அந்த வீடியோவில் தெரிவிச்சிருந்தாங்க. அத்துடன் பஞ்சாப்ல வன்முறையும் தீவிரவாதமும் அதிகரித்திருப்பதாக அந்த வீடியோவில் தெரிவிச்சிருந்தாங்க. இதுவும் இப்பொழுது பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டு வருகிறது. பஞ்சாப் விவசாயிகள் போராட்டத்தின் போது கங்கனா ரணாவத் அவர்கள் பேசிய கருத்தாவது பெண்கள் அனைவரும் 100 ரூபாய் காசுக்காக போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் என்று கூறியதாகவும் அந்த போராட்டத்தில் தனது அம்மாவும் கலந்து கொண்டதற்காக தான் அந்த அதிகாரி கங்கனா ரணாவத் அவர்களை அறிஞ்சதாகவும் கூறப்படுகிறது. கங்கனா அவர்கள் எப்போதுமே தனது கருத்துக்களில் போல்டாக பேசக்கூடியவங்க. இதற்கு முன்பாகவும் கங்கனா அவர்கள் பேசிய பல விஷயங்கள் சர்ச்சையான விஷயங்களாக மாறினது குறிப்பிடத்தக்கது. இந்தியா என்பது பிரிட்டிஷ் வச்ச பேர், இந்தியாவோட பேரை பாரத்னு மாற்றணும் அப்படின்னும் சொன்னதிலிருந்து இந்தியாவோட தேசிய மொழி சமஸ்கிருதம் தான் என்றும் இந்தியாவோட முதல் பிரதமர் நேரு இல்லை, இந்தியாவோட முதல் பிரதமர் சுபாஷ் சந்திர போஸ் என்றும் கூறியிருந்தாங்க. ஏற்கனவே பஞ்சாப் பற்றின ஒரு சர்ச்சையான கருத்து, அதாவது சீக்கியர்கள் அனைவரும் காலிஸ்தானியர்கள் என்றும் கூறியிருந்தாங்க. இந்த கருத்துனால பாஜகவில் இவருக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருந்தபோது தான் இவருக்கு சீட்டும் கிடைச்சி இப்போ எம்பியும் ஆயிட்டாங்க. மேலும் மோடி அவர்கள் கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த பொழுது அவர்களை கொச்சப்படுத்துகிற விதமாக சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, போராட்டத்தில் கலந்துகிட்ட அனைவருமே காலிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவி கிடைப்பதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு ஏற்றாற் போல காலிஸ்தானை சேர்ந்த சில அமைப்பினர் டெல்லி செங்கோட்டையில் டிராக்டர் மூலம் சென்று இந்திய கொடியை அகற்றிவிட்டு காலிஸ்தான் கொடியை ஏற்றிய சம்பவம் பெரும் சர்ச்சையான விஷயமாக பார்க்கப்பட்டது. சாதாரணமாக பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று சொன்னாலே தேசத்துரோக வழக்கு பதிகிற அளவுக்கு நம்ம சட்டத்தில் இடம் இருக்கும் போதும் டெல்லி செங்கோட்டையில் ஏறி காலிஸ்தான் கொடி ஏற்றின போதும் அவர்கள் மீது எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்ணலை. ஏன்னா அவர்கள் எல்லோரும் விவசாயிகள் என்ற கோர்வையில் காலிஸ்தான் அமைப்பினரும் சேர்ந்து வந்திருந்ததால் பெரிய பிரச்சனையாகும் என்பதால் யார் மீதும் வழக்கு பதிவு செய்யாமல் அரசு அந்த விஷயத்தை சிறப்பாக கையாண்டு இருந்தாங்க. மேலும் கங்கனா அவர்கள் கூறியதை போன்று அந்த காலிஸ்தான் அமைப்பினருக்கு வெளிநாடுகளில் தொடர்பு உள்ளதாகவும் கனடா மற்றும் பாகிஸ்தான் போன்ற வெளிநாடுகளிலிருந்து அவர்களுக்கு நிதியுதவி கிடைப்பதாகவும் பேசப்பட்டு வந்தது. பஞ்சாப் மாநிலத்தை தவிர வேறு எந்த மாநிலத்தில் இருந்தும் விவசாயிகள் போராட்டம் நடத்தாத நிலையில் வெளிநாடுகளில் இருந்து பஞ்சாப் அமைப்பினருக்கு நிதியுதவி கிடைப்பது மக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இவ்வளவு விவசாயிகள் நீண்ட நாள் போராட்டத்தை மனதில் கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் 3 விவசாய சட்டங்களையும் திரும்ப பெற்றார். பெண் எம்பியான கங்கனா அவர்களை கன்னத்தில் இருந்த பெண் அதிகாரியை காங்கிரஸ் மற்றும் இடதுசாரியைச் சேர்ந்த சிலர் ஆதரித்து மற்றும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களை சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக பாதுகாப்புக்கு வந்துள்ள அதிகாரிகளை தாக்குவது மற்றும் ஆதரிப்பது இது போன்ற செயல்களை மேலும் ஊக்குவிப்பதாக அமையும். இதே போன்ற காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் பெண் பிரதமரான இந்திரா காந்தியை பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகளை கொன்றது நமக்கு நினைவு இருக்கலாம். இதே போன்று தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு எதிராக குண்டர் சட்டத்தை போட்டதற்காக ஸ்டாலினை இதுபோன்று செய்தால் திமுக மற்றும் இதர கட்சிகள் சும்மா இருப்பார்களா என்று இந்த பெண் அதிகாரியை ஆதரிப்பவர்களை நோக்கி எதிர்த்தரப்பிலிருந்து கேள்விகள் எழுகின்றன. போன்று ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் பேசும் பேச்சுக்களுக்கு எதிர்த்தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். போன்ற தாக்குதல்கள் நடக்கும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும். தொடர்பாக கங்கனா அவர்கள் மீண்டும் ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பதாக தெரிகிறது. அதில் அடுத்தவர் மீது அனுமதியின்றி கை வைப்பவர்களை ஆதரிப்பவர்கள் பாலியல் வன்கொடுமைகளையும் ஆதரிப்பவர்களாகவே கருதப்படுவர் என்று தெரிவித்துள்ளார். கங்கனா அவர்கள் கூறிய கருத்துக்கள் தவறாக இருந்தாலும் அந்த பெண் அதிகாரி அவர்கள் நீதித்துறையை நாடியிருப்பதே சாலச் சிறந்தது. வன்முறை என்றும் தீர்வாகாது.